தூக்கம் வரலையா? தூக்கம்னு மேல அவதிப்படுறீங்களா? உடனே ராஜா சாப் ஓடுற தியேட்டருக்கு பக்கத்துல எங்க ஓடுதோ அங்க போங்க. ஒரு ரூ. 100 ரூ. 150 குடுத்து உள்ள போய் உட்காருங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 1/4 மணி நேரம் இன்டர்வலோட சேர்த்து நல்லா நிம்மதியா தூங்கி எந்திரிச்சு வரலாம். த பெஸ்ட் ஸ்லீப்பிங் பில் ஆஃப் 2026 அப்படின்னு சொல்லலாம். பிரபாஸ் வந்து அந்த பேன் இந்தியா அந்த மோகத்திலிருந்து வெளியில வந்துட்டாரு. ஆனா இன்னும் கதை தேர்வுல எப்ப திருந்த போறான்னு தெரியல. பெண்களை வந்து ஆபாச பொருளாகவும், போக பொருளாகவும், கிளாமராகவும் மட்டுமே பயன்படுத்துற ஹீரோயினை பயன்படுத்துற அந்த ஒரு பிற்போக்குத்தனமான புத்தி வந்து அதிலிருந்து இந்த இந்திய இயக்குனர்கள், சினிமா இயக்குனர்கள் எப்போ திருந்த போறாங்கன்னு தெரியல. படத்துல லாஜிக் இல்லைன்னா பரவாயில்ல, மேஜிக்கும் இல்லை. இது ஹாரர் படமா, மாஸ் படமா, எந்த படமே தெரில. காமெடியும் ஒர்க் அவுட் ஆகல, ஹாரரும் ஒர்க் அவுட் ஆகல. மொத்தத்தில் இந்த பொங்கல் வந்து ஒரு வெத்து பொங்கலாகவே போயிடுச்சு இந்திய சினிமாக்கே அப்படின்னு சொல்லலாம். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம ராஜா சாப் இந்த திரைப்படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போறோம். பிரபாஸ் நடிப்பில் இன்னைக்கு தெலுங்கு படம் தமிழ் டப்பிங்லையும் இன்னைக்கு திரையரங்கில் வெளியாகி இருக்கு. பிரபாஸ் வந்து அந்த பேன் இந்தியா முகத்தில் இருந்தார். அதுலேருந்து வெளியில் வந்துட்டாரா இல்லையாங்கிற பயத்தில் தான் போனால், நல்ல வேலை அதுலேருந்து வெளில வந்துட்டார். ஆனால் இன்னமும் பாகுபலிக்கு அப்புறமும் அவர் கதை தேர்வில் பண்ணுற தப்பை வந்து திருப்பி இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து எப்போ அவர் வெளியில் வர போகிறாருன்றது தெரியல. சீக்கிரமாகவே அவர் கதை தேர்வில் வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் 3 ஹீரோயினோட போர்ஷனையும் எடுத்துட்டா 2 மணி நேரம் மட்டும் எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு அந்த பாட்டு, அது சீன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அப்படியே அப்ரப்டாக கட் பண்ணிட்டு படத்தை வெளியிட்டா படம் 2 மணி நேரம் ஓடும், பிளாக் பஸ்டர் ஆகும். அப்படி ஒரு படம் இது. ஆனால் அந்த படம் எதனால் கட் பண்ணாலும் அது பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்கிறேன்னா, அந்த 3 ஹீரோயினுக்கும் கதை ஓட்டத்துக்கும் கதை நகர்வுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. 3 பேருமே ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த படத்தில், அது கிளாமர். அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. இன்னமும் 2026லையும் இந்திய இயக்குநர்கள் வந்து பெண்களை வந்து போக பொருளாகவும், ஆபாச பொருளாகவும், கிளாமருக்காகவும் மட்டுமே ஹீரோயினை பயன்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதுலேருந்து இந்திய இயக்குநர்கள் எப்போ திருந்த போகிறாங்க அப்படின்றது தெரியல. படத்தோட ஜானர் வந்து ஒரு காமெடி ஹாரர்னு சொன்னாங்க. இதில் காமெடியும் இல்லை, ஹாரரும் இல்லை. ஹாரர் படங்களில் வந்து 2 வகை தான் வெற்றி பெறும். ஒன்று காமெடி ஹாரர், இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது. இன்னொன்று சீரியஸ் ஹாரர், அது வந்து காலங்காலமாக ட்ரெண்டில் இருக்கிறது. அதாவது ஜம்ப்ஸ்கேரி சீன்ஸோட ரொம்ப சீரியஸான வெறும் ஹாரர் மட்டுமே இருக்கிற படங்கள், நிறைய ஹாலிவுட் படங்கள் எல்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்குல்ல, காஞ்சூரிங் மாதிரியான படங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சீரியஸான படங்கள் வெற்றி பெறும். இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக மாஸாக போயிடுது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹாரர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காமெடி பண்ணி வச்சுருக்காங்க, காமெடின்னு ஆட் பண்ணியிருக்காங்க. அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. சுத்தமாக லாஜிக் இல்லைன்னா மேஜிக்கும் இல்லை. படத்தில் நிறைய ஸ்டார் காஸ்ட்டு, பிரபாஸ், சஞ்சய் தத், சமுத்திரகனி, அதுக்கப்புறம் 3 ஹீரோயின், எல்லாருமே ஓரளவுக்கு ஓகேவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட்டு கதை எழுதுனதுல ஸ்கிரிப்டில் வந்து சரியான லேகு. ஒரு ஹாரர் படத்தை 3 மணி நேரம் 9 நிமிஷம் சொல்கிற அளவுக்கு ஒரு ஹாரர் படத்தில் என்ன இருக்குது? அது வந்து இங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ கொண்டு போய் கடைசியில் சக்கரத்தெல்லாம் எழுப்பி பிரபாஸ் வானத்தில் பறந்து என்னென்னமோ பண்ணி விஎஃப்எக்ஸ் செம்மையாக இருக்குது. படத்தில் இருக்க ஒரே ப்ளஸ்னால் 2 ப்ளஸ் சொல்லணும். 2வது ப்ளஸ் தமிழோட மியூசிக்கு ஆஸ் யூஷுவல். பாட்டெல்லாம் பாதி கட் பண்ணிடுறாங்க. அது ஏன்றதும் தெரில, சென்சரில் கட் பண்ண சொன்னாங்களான்றது தெரில. பட் பிஜிஎம் செம்மையாக இருக்குது. அதை தாண்டி விஎஃப்எக்ஸ் சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே நல்லா இருக்குது. அதுவும் கிளைமேக்ஸ் சீனில் இருக்கிற அந்த விஎஃப்எக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு காமெடியாக இருந்தாலும், அவங்க சீரியஸாக எடுத்துருக்காங்க, அது நமக்கு பார்க்குறதுக்கு காமெடியாக இருக்குது. ஆனாலும் அந்த விஎஃப்எக்ஸ் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த கிளைமேக்ஸ் காட்சி. பட் அதுக்கு முன்னாடி இந்த காட்சிகள்லாம் எதுவுமே குழந்தைங்க காமிக்க முடியாதே, அவ்வளோ ஆபாசமாக இருக்கு. ஸோ இந்த படம் மொத்தத்தில் ஓடிடியில் வந்து இப்போதைக்கு திரையரங்கில் ஓடும்போது யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ அவங்களாம் அந்த சைடு போங்க. இல்லை நான் டெய்லி நல்லா தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த படத்துக்கு போனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கம் இருக்காது. ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் கடைசி ஒரு 1/2 மணி நேரத்தை குழந்தைங்கிட்ட காமிங்க, அவங்க ரொம்பவே ரசித்து பார்ப்பாங்க கார்ட்டூன்னு நினச்சி. இந்த விஷயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பே பகிர்வோம். நன்றி.